என்ன சரணையா காலையிலே சாப்பாட்டு வேலை நடக்குது இன்னைக்கு? ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகையோட சேர்ந்து கோகுலாஷ்டமி இன்னைக்கு. ஸோ அதான் எல்லாத்தையும் சேர்த்து படைச்சலாம் சொல்லிட்டு படைக்கிறது தான் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காலையில எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு சாப்பாட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா மாச கிருத்திகை வரும்ல, மாச கிருத்திகையும் ஆடியிலே தான் வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மாச கிருத்திகை, அதனால நான் வந்து படைக்கல. ஸோ நான் எப்பவுமே கிருத்திகை அப்படின்னா படைக்க மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், ஏன்னா அத்தை வீட்டை படைப்பாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா படைக்கல. ஸோ இந்த டைம் ஆடி கிருத்திகை அப்புறம் கோகுலாஷ்டமிலாம் வருது இல்லையா, அதனால சேர்த்து நம்ம இன்னைக்கு முருகருக்கு படைக்கலாம், முருகருக்கும் கிருஷ்ணருக்கும் படைச்சலாம் சொல்லிட்டு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆமாம், என்னென்ன சாப்பாடு செய்கிறீங்க? இப்போ சொல்லிடுவா? ஆ, எப்பயும் போலதான். இல்லை ஏதாவது பிளான் வச்சுருப்பீங்களா? அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். சாதம், சாம்பார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆகுது மாதிரி செஞ்சு. வடை பாயாசம் அப்பளத்தோட. அப்பளம். ஓகே ஓகே. ஸோ கடலைப்பயிர் வடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவுலாம் வந்து அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். இப்போதான் சாம்பார் வைக்கல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்தோன்னே என்னென்ன வேலை ஆச்சுன்னா, வீடு தொடச்சிட்டு வீடு பெருக்கி தொடச்சிட்டு அப்புறம் நானும் குளிச்சுட்டா பயிர் வேக வச்சுட்டு அரிசி ஒரு வச்சுட்டு காய்கறிலாம் நறுக்கி சாம்பார் வைக்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு எத்தனை மணி நேரம் நீ கொஞ்சம் கணக்கு பண்ணி சொல்லலாம்? எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். 1 ஹவர் ஆகிடும், ஏன்னா பொங்கல்லாம் வைக்கணும். ஆமாம், அது மாதிரி மெயின் டிஷ்ஷே அதான், சக்கரை பொங்கல். ஸோ முருகருக்குலாம் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக வைப்பாங்க, அதாவது நான் சக்கரை பொங்கல் வந்து ஆட் பண்ணிட்டேன். சரி சரி, செஞ்சுக்கிட்டே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் ஆடி கிருத்திகை, ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க ஆடி கிருத்திகை வந்து பார்த்தீங்கன்னா சரி நல்லா இல்லை, நாள் நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். ஆமாம், அது இல்லாமல் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேற, எப்படி இருந்தாலும் கிருஷ்ணருக்கு படைப்பாங்க, முருகருக்கும் படைக்கலாம். போன கிருத்திகை படைக்கல, ஸோ அதனால எல்லாத்தையும் சேர்த்து படைச்சலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே ஓகே. பாருங்க வாசனை வருது. எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. டைம் ஆகுது, டைம் கரெக்டா 9:30. பரவாயில்ல, சீக்கிரம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிட்டோம், கரெக்டான நேரம் இப்பதான் படைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா கௌரி நல்ல நேரம், அப்படிதானே? ஆமா ஆமா. சரி, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா படைக்கலாம். அந்த டைம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. காலையில 7:45 வந்தது. ஆமா, 7:45 to 8:45 வரைக்கும் அந்த டைம். 4 மணிக்கு 3 மணில இருந்தாதான் கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காலைல கடை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாவே செய்ய ஆரம்பிச்சோம். ஆமா, எத்தனை மணி கை வச்சிருப்போம்? 6 மணிக்கு வச்சிருப்பேன். 6 மணிக்கு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன் கடை திறந்ததுக்கப்புறம். அதுக்குள்ளே இவங்க ஏந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்கல் தான் வந்து ஃபைனலாக வச்சுட்டு இருக்கேன். பாயாசம்லாம் வச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சு விட்டுட்டேன். இது வச்சுட்டு நான் ரெடி ஆகிறது, அப்புறம் சாமிலாம் ரெடி பண்ணணும் தான். ஆமாம், ரெடி பண்ணிட்டு படைக்க வேண்டியதான். சக்கரை பொங்கல். என்ன சன்னே, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. படைக்கிறது தான் வேலை. நான் கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா கௌரி நகர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10:45 இருக்கு. மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. இன்னும் 11 படைச்சு சாப்பிடலாம். ஆமாம், 10:45 ஸ்டார்ட் பண்ணலாம் படைக்கிறதுக்கு. அப்போதான் நல்ல நேரம். சரி ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து படைக்கும் போது பரிமாறும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஷ்லாம் செஞ்சுருக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன். ஸோ நீங்கள் ஸ்பெஷல் கூட கட்டலாமா? சாரி கட்டிக்கலாம். சரி, நான் போய் சாரி கட்டிட்டு வரேன். எப்படி இருக்கு சாரி? சூப்பராக இருக்கு. இது வந்து சரணையோட அவுட்ஃபிட். புது சாரி வேறு பண்ணியிருக்காங்க. அதான் அவங்க கையாலே தைச்ச ப்ளவுஸ். சும்மா சிம்பிளாக தான் தைச்சிருப்பேன், நான் தான் சரியாக கட்டல. ஸோ எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ணியிருந்ததுலாம் ப்ளவுஸ்லாம் வேற ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. நான் வந்து அமௌண்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணது. இப்போ இதுக்கப்புறம் புது சேரீக்கு வந்து ப்ளவுஸ் வேர் பண்ணுவோம்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தைச்சது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தைச்சது தான். ஓகே, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாட்டு தான் வாங்கிட்டு வந்து அம்மா எனக்கு வந்து கொடுத்து விட்டாங்க. ஏன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முஃப்னு இருக்கு, கீழே அழகாக ப்ளீட் வைக்க வந்துடுது. ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்குது. ஸோ நல்லா இருக்கு இந்த சாரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே முடிச்சு நானும் வந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து நான் அரிசி மாவு அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சிருக்கேன். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன். இதை வந்து
காலடி வைப்பாங்க இல்லையா? ஆமாம், குழந்தை காலடி வைப்பாங்க, கிருஷ்ணர் காலடி. அதை வந்து வைக்கிறதுக்காக தான் அரைச்சிருக்கேன். வைக்கலாமா? வைக்கலாம். அதுக்குள்ள மீன் ரெடி ஆகிட்டு வந்து நான் ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கிறேன். குழந்தை காலடி வைக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களோட காலை வச்சு கூட எடுத்து வைக்கலாம். சரி, பக்கத்தில் குழந்தைங்க இருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே? சரி, ஓகே. சரி. என்ன சரணி, என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? குழந்தைங்க கூட்டு வந்து அழகாக காலடி வச்சுக்காங்க பாருங்க. இந்த பாலம் வந்துருச்சு, இந்த விரல் தான் வந்து விரல் வரல சரியா, ஒட்டிக்கிச்சு. அதனால நான் வந்து விரல் போட்டு வைக்கிறேன். சரி பாருங்க. செம்ம அழுது குழந்தைங்க. 2 குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் ஒருத்தவங்க, தாருக்கு ஒருத்தவங்க, 2 பேரு. ஸோ வந்து தமிழ் அங்கே வைக்கும்போது வந்து அழு ஸ்டார்ட் ஆகிட்டான். தாருக்கு வந்து அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, வந்து பிடிச்சி வச்சுட்டு வந்தோம். ஸோ கால் வந்து விரல் தான் கொஞ்சம் சரியாக பதியல. ஸோ அதனால அதை மட்டும் வைக்கிறேன். ஆமாம், விரல் மட்டும் வைக்கணும். கால் பாதெல்லாம் படிஞ்சிருச்சு, விரல் சரியாக வரல. விரல் வச்சா தான் கால் ஷேப் அழகாக வருது. இது ஒயிட் கலர் டைல்ஸ்ன்றதுனால சரியாக தெரியல அந்த அளவுக்கும் வீடியோவில். அது சூப்பராக தெரியுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மனம் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து காலடி வச்சோம் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். பாருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எதுவும் சொல்லியிருந்தேன் காலையில் படிக்க சொல்லிட்டு. நிறைய பேர் ஈவினிங்காக படிப்பாங்க. ஸோ நான் காலையிலே படிக்கிறேன். ஏன்னா ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகிற வேலை இருக்குல்ல. இப்போ அத்தை வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உரி அடிப்பாங்க. அம்மா நீ உரி அடி திருவிழா வேற இன்னைக்கு அது. ஆமாம், இன்னைக்கு தான். ஸோ அப்போ அத்தை ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஊரில். ஸோ அந்த மாதிரி போவோம் இல்லையா, அதனால காலையிலே படிச்சுக்கலாம். காலையிலே படிச்சுட்டா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால போயிட்டு அதையும் பார்க்கணும். ஸோ அதனால் காலையிலே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்னேன் படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு சாம்பிராணி போடுறாங்க, புகை. ஃப்ரெண்ட்ஸ், விளக்கேற்றிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படையில் தான் போட போகிறோம். சரி, ஓகே. இலெல்லாம் பயங்கரமாக போட்டாச்சு பெருசா. ஸோ இதெல்லாம் படையல் போட்டு ஏன்ல எடுத்து வச்சா தான் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. பார்க்கலாம் என்னென்ன படையல் போடுறோம், என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்கோன்ட்டு. சுட சுட பொங்கல். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல். அது வந்து முருங்கக்காய் ஸ்பெஷல். ஆடி கிருத்திகை அதனால. ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வச்சாச்சு. இங்கே பாருங்க, சக்கரை பொங்கல், அப்பளம், வடை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் ஒயிட் ரைஸ், காய்போட சாம்பார், பாயாசம். ஆமாம், சரி ஓகே. பால் பாயாசம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பருப்பு பாயசம் செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் இவருக்கு ஃபஸ்ட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், சேமியாலாம் வாங்கிட்டு வந்ததுனால சேமியா பாயசமே செஞ்சுட்டேன். ஆமாம், பாயச ஜாமானும் எனக்கு அது போட்டு கொடுத்தாங்க, நானும் கவனிக்கல. சரி, படிக்கலாமா? சரி, ஓகே, வாங்க. செம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கோகுலட்சுமி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கோகுலட்சுமிக்கு இந்த மாதிரி ஏதாவது காலேஜ்லாம் வச்சு செஞ்சுருக்கேன். வேற மாதிரி இருந்ததுல செம்ம சூப்பராக இருந்தது. ஆமாம், அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயாவும் ரம்யா வந்திருந்தாங்க. நான் உண்மையாகவே எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. ஏன்னா கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சா, அதெல்லாம் அவங்களும் நான் ஃபோன் பண்ணி கொடுத்தேன் என்ன செஞ்சுருக்கோம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்தாங்க. அவங்களுமே வந்து என் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வச்சு தான் க்யூட்டாக இருந்தது போல. ஸோ அது ரொம்ப சொல்லிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தாங்கிச்சுக்குள்ளே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட கிளாஸ் கிளம்பி போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ சாரீ வேர் பண்ணியிருந்தேன், அது சேஞ்ச் பண்ணிட்டு சுடிதார் போட்டு போனேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோகுலட்சுமி அப்போ எங்கள் ஊரில், அதாவது மாமியார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உரி அடிப்பாங்க. அம்மா வீட்டில் மறுநாள் தான் அடிப்பாங்களே. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க அடிப்பாங்க. அவங்க போனால் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா அத்தைக்கு இன்னும் ஃபோன் பண்ணியிருக்கு. அப்போ ஃபோன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அடிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, சரி, ஓகே. ஆமாம், தெரிஞ்சுட்டு போய் பார்க்கலாம். ஏன்னா அது மாதிரி வந்து பார்க்கறது வருஷத்தில் ஒரு டைம் தான். பாட்டு பாடிட்டு செம்ம ஸ்டைலாலாம் அடிப்பாங்க, வேறு மாதிரி நிறைய சவுண்டோட.
ஆனால் வெண்ணெய்லாம் தருவாங்க பற்றி அதுக்காகவே முக்கால்வாசி போய் நிற்பாங்க. ஆமாம் வெண்ணெய் தருவாங்க. பானையில் அடிக்காக கட்டி வச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த உரி அடிக்கிற திருவிழா பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, வில்லேஜில் இருக்க எல்லாருக்குமே. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி கிருத்திகையும் கோகுலட்சுமி எப்படி செலிப்ரேட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.